ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜைன் மேக்ஸ். நம்ம சிம்பிளிஃபிகேஷன் சீரிஸ் போட்டுட்டு இருக்கோம். இந்த வீடியோல டைப் 11 மாடல் 3 எப்படி போறதுன்னு சொல்லி தரேன். மாடல் 1 மாடல் 2 நீங்க பார்க்கலனா என்னோட ப்ரீவியஸ் வீடியோவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க மாடல் 3 எப்படி போடலாம்னு சொல்லி தரேன். அதுக்கு முன்னாடி மாடல் 1 அண்ட் மாடல் 2 ரீகேப் பண்ணிக்கலாம். மாடல் 1 எப்படி இருக்கும்? கீழ இருக்க நம்பர்ஸ் இங்க இருக்குல்ல, இந்த நம்பர் இந்த நம்பர் இந்த நம்பர் எல்லாமே சேம் நம்பரா இருக்கும். இங்க 999 இருந்தா இங்கேயும் 999 இருக்கும், இங்கேயும் 999 இருக்கும். சோ சேம் நம்பர்ஸா இருக்கும். தென் சேம் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ், இங்க 3 டிஜிட்ஸ் இருந்தா இங்கேயும் 3 டிஜிட்ஸ் இருக்கும், இங்கேயும் 3 டிஜிட்ஸ் இருக்கும், இங்கேயும் 3 டிஜிட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி சேம் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இருந்துச்சுன்னா அது மாடல் நம்பர் 1. மாடல் நம்பர் 2 எப்படி இருக்கும் பார்க்க? மாடல் நம்பர் 1 மாதிரியே தான், சேம் நம்பர் தான் இருக்கும். இந்த 3 இடத்துலயும் சேம் நம்பர்ஸ் தான் இருக்கும். இங்க 999 இருந்தா இங்கேயும் 999, இங்கேயும் 999 சேம் நம்பர்ஸ் தான் இருக்கும். பட் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து டிஃபரெண்டா இருக்கும். இங்க எல்லாம் சேம் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் தான் இருக்கும். இங்க 3 இருந்துச்சுன்னா இங்கேயும் 3 இருக்கும், இங்கேயும் 3 இருக்கும். ஆனா இங்க டிஃபரெண்ட் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இருக்கும். சோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது மாடல் நம்பர் 2. மாடல் நம்பர் 1 மாடல் நம்பர் 2 நீங்க பார்க்கலனா என்னோட ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணி பாத்துக்கோங்க. எப்படி ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்திருப்பேன். வாங்க இதுல மாடல் நம்பர் 3 பார்க்கலாம். क्वेश्चन பாருங்க. இந்த நம்பரோ சேமா இருக்கு. கரெக்ட்டா? இங்க 99 இருக்கு. சோ இங்கேயும் 99 இருக்கு. பட் ஆனா இங்க டிஃபரெண்ட் நம்பர்ஸ் இருக்கு. இங்க 2 9 தான் இருக்கு. இங்க 3 9 இருக்கு. இந்த மாதிரி இங்க 2 நம்பர் மட்டும் சேமா இருந்துச்சுன்னா அது மாடல் நம்பர் 3. மாடல் நம்பர் 3க்கு எப்படி ஆன்சர் எழுதணும்னா, இங்க சேமா இருக்குல்ல, அந்த நம்பர் எடுத்து எழுதிக்கோங்க. 99. எந்த நம்பர் சேமா இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கிட்டோம். 99. இங்க டிஃபரெண்டா இருக்குல்ல இந்த நம்பர், அது எத்தனை டிஜிட்ஸ் இருக்குன்னு செக் பண்ணணும். எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு? 1 2 3 3 டிஜிட்ஸ் இருக்கு. சோ 3 0 சேர்த்துக்கோங்க. 1 2 3. இங்க என்ன நம்பர் சேமா இருக்கோ அதை எடுத்து எழுதிட்டோம். இங்க எத்தனை டிஜிட்ஸ் இருக்கோ அத்தனை 0 போட்டுக்கிட்டோம். நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப்னா, இங்க பாருங்க 99 இருக்கா? 99 எடுத்து எழுதிக்கோங்க. மேல என்ன இருக்கு? 95. சோ 99 மைனஸ் 95 இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ண போறோம். மைனஸ் பண்ண என்ன ஆன்சர் வரும்? 4 வரும். இங்க நம்பர் போட்டோம்ல, அந்த நம்பர்ல 4 மைனஸ் பண்ணுங்க. 4 மைனஸ் பண்ண என்ன வரும்? இது 10 ஆகும். இது 9 9 8. சோ 10ல 4 போயிடுச்சுன்னா 6 9 9 8 9. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஆப்ஷன் A is the correct answer. இன்னொரு வாட்டி சொல்லி தரேன் பாருங்க. மாடல் நம்பர் 3ல இங்க 2 நம்பர் மட்டும் சேமா இருக்கும். இப்போ இங்க ஒரு வேளை 999 இருந்துச்சுன்னா இங்கேயும் 999 தான் இருக்கும். சோ இந்த 2 நம்பரும் சேமா இருந்துச்சுன்னா அது மாடல் நம்பர் 3. அது எப்படி எழுதணும்னா, சேமா இருக்க நம்பர்ஸ் எடுத்து எழுதிக்கணும். இப்போ 99 இங்க சேமா இருக்கு. சோ 99 எடுத்து எழுதிக்கிட்டேன். சோ லெஃப்ட் சைடுல இருக்க நம்பர்ல எத்தனை டிஜிட்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். 1 2 3 3 டிஜிட்ஸ் இருக்கு. சோ நான் 30 ஆட் பண்ணிக்கிட்டேன். தென் அடுத்த ஸ்டெப் என்ன போட்டோம்? இங்க 99 இருக்கா? சோ 99 போட்டுக்கிட்டு மைனஸ் மேல என்ன நம்பர் இருக்கு? 95 இருக்கு. சோ 99யும் 95யும் மைனஸ் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 4 வரும். சோ அந்த 4 எடுத்துட்டு போய் நம்ம இங்க கண்டுபிடிச்சோம்ல, அந்த நம்பர்ல 4 மைனஸ் பண்ணணும். 4 மைனஸ் பண்ணி என்ன வேல்யூ கிடைக்குதோ அதுதான் அந்த சம்மோட ஆன்சர். வாங்க இதே மாடல்ல இன்னொரு சம் பார்க்கலாம். இப்போ செகண்ட் சம் பாருங்க. அதே மாடல்ல இந்த நம்பரும் சேமா இருக்கு. கரெக்ட்டா? இங்கேயும் 999 இருக்கு, இங்க 999 இருக்கு. சோ எந்த நம்பர் சேமா இருக்கோ அந்த நம்பர் எடுத்து எழுதுவோம். இதுல 999 சேமா இருக்கு. சோ நான் 999 எடுத்து எழுதிக்கிறேன். தென் லெஃப்ட் சைடுல நம்பர்ஸ் இருக்கும்ல, அது எவ்வளவு டிஜிட்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். இந்த நம்பர் பாருங்க 2 டிஜிட்ஸ் இருக்கு. சோ 20 ஆட் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? இங்க என்ன நம்பர் இருக்கு? 999. சோ 999 மைனஸ் இங்க என்ன நம்பர் இருக்கு? 992. சோ 999 மைனஸ் 992. இது ரெண்டையும் மைனஸ் பண்ண என்ன ஆன்சர் வரும்? 7 வரும். சோ இந்த 7 எடுத்துட்டு போய் இங்க கண்டுபிடிச்சோம்ல, இந்த வேல்யூல மைனஸ் பண்ண போறோம். சோ மைனஸ் பண்ண என்ன ஆன்சர் வரும்? இது 10 ஆகும், இது 9 ஆகும், இது 8 ஆகும். கரெக்ட்டா? அப்போ 10 மைனஸ் 7 என்ன? 3. 9 8 9 9. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஆப்ஷன் B is the correct answer. இந்த மாடல் உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாடல் புரியலன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா கிளியர் பண்றேன். வாங்க நெக்ஸ்ட் மாடல் என்னன்னு பார்க்கலாம். இப்போ மாடல் நம்பர் 4 பாருங்க. ப்ரீவியஸ் மாடல்ல ஏதாவது 2 நம்பர், ஒன்னு இது ரெண்டும் சேமா இருக்கும், இல்ல இது மூணுமே சேமா இருக்கும். கரெக்ட்டா? மாடல் நம்பர் 4ல எதுவுமே சேமா இல்ல. இந்த மாதிரி மாடல்ல क्वेश्चन கேட்டா எப்படி ஈஸியா போறதுன்னு சொல்லி தரேன். பாருங்க இங்க என்ன நம்பர் இருக்கு? 245. கரெக்ட்டா? இந்த 245 எடுத்து எழுதிக்கோங்க. 245. தென் லெஃப்ட் சைடுல என்ன நம்பர் இருக்கு? 99 இருக்கு. எவ்வளவு டிஜிட் இருக்கு? 2 டிஜிட்ஸ் இருக்கு. சோ இங்க 20 போட போறோம். இங்க 2 டிஜிட் இருக்கிறதுனால இங்க 20 போடுறேன். இங்க ஒருவேளை 3 டிஜிட்ஸ் இருந்துச்சுன்னா 30 போடுவேன். நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப்? இங்க என்ன நம்பர் இருக்கு? 245. கரெக்ட்டா? 245. இங்க என்ன நம்பர் இருக்கு? 49. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணணும்.
இந்த நம்பரை நியூமரேட்டர்ல எடுத்து எழுதிக்கிட்டேன், இந்த நம்பரை டினாமினேட்டர்ல எடுத்து எழுதிக்கிட்டேன். சோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணுங்க, என்ன ஆன்சர் வரும்? 41 ones are 41, 41 fives are 245. சோ ஆன்சர் என்ன? 5. தென் அடுத்த ஸ்டெப் பாருங்க, இங்க என்ன நம்பர் இருக்கு? 48 இருக்கு, இங்க 49 இருக்கு. சோ 48 விட 49 பெருசு. கீழே பெரிய நம்பர் இருக்கு, மேல சின்ன நம்பர் இருக்கு. இந்த மாதிரி கீழே பெரிய நம்பர் மேல சின்ன நம்பரா இருந்துச்சுன்னா இங்க மைனஸ் போட்டுக்கணும். ஒருவேளை மேல பெரிய நம்பர் கீழே சின்ன நம்பரா இருந்ததுன்னா அது மாடல் நம்பர் 5. அப்படி கேட்டிருந்தாங்கன்னா இங்க பிளஸ் போட்டு ஆன்சர் கண்டுபிடிப்போம். அது நான் நெக்ஸ்ட் மாடல்ல உங்களுக்கு சொல்லி தரேன். இந்த மாடல்ல மேல சின்ன நம்பர் கீழே பெரிய நம்பர் இருக்கு. சோ நான் இங்க மைனஸ் போட்டுக்கிட்டேன். தென் இங்க 5 கண்டுபிடிச்சோம்ல, அந்த 5 இங்க மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணா என்ன ஆன்சர் வரும்? 2 4 4 9 5. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா 2 4 4 9 5. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். பாருங்க, இன்னொரு வாட்டி சொல்லி தரேன். இங்க என்ன நம்பர் இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கிட்டோம். கரெக்டா? இங்க 2 டிஜிட்ஸ் இருக்கு, சோ நான் 20 போடுறேன். ஒருவேளை 3 டிஜிட்ஸ் இருந்தா நான் 30 போட போறேன். ஓகேவா? தென் இங்க என்ன நம்பர் இருக்கோ அதை நான் நியூமரேட்டர்ல எடுத்து எழுதிக்கிட்டேன், இங்க என்ன நம்பர் இருக்கோ அதை டினாமினேட்டர்ல எடுத்து எழுதிக்கிட்டேன். இது ரெண்டையும் டிவைட் பண்ணா நமக்கு ஆன்சர் என்ன கிடைச்சது? 5 கிடைச்சது. தென் இங்க என்ன இருக்கு? சின்ன நம்பர் இருக்கு, இங்க பெரிய நம்பர் இருக்கு. சோ மேல சின்ன நம்பர் கீழே பெரிய நம்பரா இருந்தா இங்க நம்ம மைனஸ் போட்டு எழுத போறோம். மைனஸ் இங்க கண்டுபிடிச்சோம்ல அந்த நம்பரை மைனஸ் பண்ண போறோம். சோ மைனஸ் பண்ணா என்ன ஆன்சர் வருதோ அதுதான் மாடல் நம்பர் 4 ஆன்சர். வாங்க இன்னொரு சம் சொல்லி தரேன், அதை பார்த்தா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இப்போ செகண்ட் சம் பாருங்க, எல்லாமே டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ்ல இருக்கு. கரெக்டா? டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ்ல இருந்துச்சுன்னா எப்படி போடுவோம்? இங்க என்ன நம்பர் இருக்கு? 196. அந்த 196 எடுத்து எழுதிக்கணும். கரெக்டா? தென் லெஃப்ட் சைடுல எத்தனை டிஜிட்ஸ் நம்பர் இருக்கு? 3 டிஜிட் நம்பர் இருக்கு. கரெக்டா? 1 2 3 3 டிஜிட் நம்பர் இருக்கு. சோ நான் 3 ஜீரோஸ் சேர்த்துக்கிறேன். தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? இங்க என்ன நம்பர் இருக்கு? 196. கரெக்டா? 196. தென் இங்க என்ன நம்பர் இருக்கு? 28. அத நான் டிவைட்ல எழுதிக்கிறேன். 28. சோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணுங்க. 1 4. இது கேன்சல் பண்ணா 9 8. 2 டேபிள நான் கேன்சல் பண்றேன். தென் திருப்பியும் 2 டேபிள கேன்சல் பண்ணா 2 7s are 14, 2 4s are 8, 2 9s are 18, 7 1s are 7, 7 7s are 49. சோ ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு? 7 கிடைச்சிருக்கு. இப்போ இங்க பாருங்க, மேல சின்ன நம்பர் இருக்கு, கீழே பெரிய நம்பர் இருக்கு. சோ மேல சின்ன நம்பர் கீழே பெரிய நம்பரா இருந்தா நம்ம மைனஸ் போட்டுக்க போறோம். சோ -7. சோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண என்ன ஆன்சர் கிடைக்கும்? 195993. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஒருவேளை உங்களுக்கு மைனஸ் பண்ண தெரியலனா ஒரு தடவை நான் சொல்லி தரேன். 196000 என்ன இருக்கு? 7 இருக்கு. 7 இத நான் மைனஸ் பண்ண போறேன். சோ 0ல 7 போகாது. சோ இத 10 மாத்திக்க போறேன். இத 9 மாத்திக்கோங்க, இதையும் 9 மாத்திக்கோங்க, இத 5 மாத்திக்கோங்க. சோ 10ல 7 போச்சுன்னா என்ன? 3. இங்க 9 இருக்கு, சோ 9 டைரக்டா எழுதிக்கோங்க. இங்க 9 இருக்கு, சோ டைரக்டா எழுதிக்கோங்க. 5 9 1. பாருங்க, இதான் இந்த சம்மோட ஆன்சர். நான் தெரியாத உங்களுக்கு சொல்லி தரேன், உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா டைரக்டா நீங்க எழுதிக்கோங்க. இந்த சம்ஸ்ல உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வாங்க மாடல் நம்பர் 5 நம்ம பார்க்கலாம். சோ இந்த சம் பாருங்க, மாடல் நம்பர் 5ம் மாடல் நம்பர் 4ம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான், இங்க சின்ன நம்பர் இருக்கு, மேல பெரிய நம்பர் இருக்கு. மாடல் 4ல மேல சின்ன நம்பர் இருக்கும், கீழே பெரிய நம்பர் இருக்கும். வாங்க மாடல் 5 எப்படி போறதுன்னு சொல்லி தரேன். மாடல் நம்பர் 4ல போட்ட ஸ்டெப்ஸே தான். இங்க என்ன நம்பர் இருக்கு? ரைட் சைடுல அதை எடுத்து எழுதிக்கோங்க. 296. லெஃப்ட் சைடுல என்ன நம்பர்ஸ் இருக்கு? 999. எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு? 3 டிஜிட்ஸ். சோ 3 0 சேர்த்துக்கோங்க. 0 0 0. தென் இங்க என்ன நம்பர் இருக்கு? 296. இங்க டிவைட்ல என்ன நம்பர் இருக்கு? 4. சோ இங்க டிவைடட் பை 4 போட்டுக்கோங்க. தென் இது ரெண்டையும் 4 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். சோ 4 1s are 4, 4 7s are 28, 4 4s are 16. சோ இதோட ஆன்சர் என்ன? 74. தென் நம்ம என்ன செக் பண்ணுவோம்? இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. கீழே 4 இருக்கு, மேல 5 இருக்கு. சோ கீழே சின்ன நம்பர், மேல பெரிய நம்பர். இந்த மாதிரி கேட்டாங்கன்னா பிளஸ் போடுவோம். போன சம்ஸ்லாம் நம்ம என்ன பார்த்தோம்? கீழே பெரிய நம்பரும் மேல சின்ன நம்பர் வச்சு பார்த்தோம். பட் ஆனா இந்த சம்ல மேல பெரிய நம்பரும் கீழே சின்ன நம்பரும் இருக்கு. சோ பிளஸ் போட்டுக்கிட்டேன். பிளஸ் இங்க என்ன கண்டுபிடிச்சோம்? 74. சோ இது ரெண்டையும் பிளஸ் பண்ணுங்க. பிளஸ் பண்ண என்ன ஆன்சர் வரும்? 296,074. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். வாங்க இந்த சம் இன்னொரு வாட்டி சொல்லி தரேன். ரைட் சைடுல என்ன நம்பர் இருக்கு? 296. அதை எடுத்து எழுதிக்கிட்டேன். 296 அதை எடுத்து அப்படியே நான் எழுதிக்கிட்டேன். லெஃப்ட் சைடுல இருக்க நம்பர் வந்து எத்தனை டிஜிட்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். சோ 1 2 3 3 டிஜிட்ஸ் இருக்கு. சோ நான் 3 0 சேர்த்துக்கிட்டேன். 1 2 3 3 0வை ஆட் பண்ணிக்கிட்டேன். தென்
296 இருக்கா, அதை எடுத்து எழுதிக்கோங்க. 296 டிவைடட் பை, இங்க என்ன இருக்கு டிவைட்ல 4 இருக்கு. சோ 4. சோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ண முடியுதான்னு பாருங்க. கேன்சல் பண்ண முடிஞ்சதுன்னா கேன்சல் பண்ணுங்க. 4 1s are 4, 4 74s are 296. 4 டேபிள நான் கேன்சல் பண்ணிருக்கேன். சோ ஆன்சர் என்ன கிடைச்சது 74. தென் என்ன செக் பண்ணணும், கீழே சின்ன நம்பர் இருக்கு, மேல பெரிய நம்பர் இருக்கு. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன போடணும், இங்க பிளஸ் போட்டுக்கோங்க. ஒருவேளை மேல சின்ன நம்பர் கீழே பெரிய நம்பரா இருந்தா இங்க மைனஸ் போடுவோம். இங்க கீழே சின்ன நம்பர் மேல பெரிய நம்பர் இருக்கு. சோ இங்க நான் பிளஸ் போட்டுக்கிட்டேன். பிளஸ் இங்க என்ன நம்பர் கண்டுபிடிச்சோம் 74. சோ 74. இது ரெண்டையும் பிளஸ் பண்ண என்ன கிடைக்கும் 296074. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இந்த சம்மம் போன சம்ல போட்ட மெத்தடே தான். இந்த क्वेश्चन ஆன்சர் கண்டுபிடிச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கரெக்டான ஆன்சரை நான் பின் பண்ணி வைக்கிறேன். இந்த வீடியோல போட்ட சம்ஸ்லாம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சா லைக் பண்ணுங்க and உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஷார்ட்கட்ஸ் வீடியோ பார்க்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். Thank you friends.